12th படிக்கிற ஒரு மாணவன் டீச்சரை பார்த்து கேட்டான், டீச்சர் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு டெஸ்ட் கொடுக்குறீங்களே, நீங்க மட்டும் ஜாலியா இருக்கிறீங்களே. அதுக்கு அந்த டீச்சர் ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை தெரியுங்களா? ஒரு முயலும் ஒரு பெரிய பறவையும் ஒரு போட்டியா. முயல் பறவையை பார்த்து கேட்டுச்சான், நீ மட்டும் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, நான் மட்டும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறேனே, உனக்கு பாரு எவ்வளவு ஜாலியா இருக்குதுன்னு சொல்லி மேல இருக்கிற பறவையை பார்த்து இந்த முயலுக்கு ஒரே பொறாம. அதான் அந்த முயல் சொல்லிச்சான், நானும் ஒண்ணு மாதிரி அப்படியே ஆடாம ஓடாம உட்கார போறேன். முயல் உட்காந்துச்சு, ஒரே இடத்துல உட்காந்துச்சு. பின்னாடில இருந்து ஒரு சிங்கம் பவ்வுன்னு குதிச்சு கவ்வுன்னு இதை கவிட்டு போயிடுச்சு. முயல் செத்து போயிட்டே இருக்கும் போது மேல பறவையை பார்த்து சொல்லிச்சான், அட பாவி, உன்னால நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது சொல்லிச்சான், என்னால இல்ல, உன்னாலதான் நீ கேட்ட அப்படின்னு சொல்லிச்சான். ஏன்? அந்த பறவை சொல்லிச்சான், டேய் சும்மா உட்கார்றது பெருசு இல்லடா, வாழ்க்கையில மேல உட்கார்ந்த பிறகுதான் சும்மா இருக்க முடியும், கீழே உட்காந்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா நீ வேஸ்டா போயிருவேன். இளைப்பாறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, உழைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு உழைக்க வேண்டிய காலத்துல நிறைய பேர் ஒழுங்கா படிக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்றது? கரெக்டா எக்ஸாம் முன்னாடி உட்காந்து எப்படி காப்பி அடிக்கலாம், யார் பேப்பரை பார்த்து எழுதலாம், பிட்டை எங்க மறைச்சு வச்சு கொண்டு போகலாம், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதாவது கடைசி நிமிஷத்துல சொல்லுவாங்க, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டானா சாகிற நேரத்துல. அது மாதிரிதான் சில பேர் என்ன பண்றது, படிக்கிறதே கிடையாது, கடைசி நிமிஷத்துல ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுகிறது. ஏன் அந்த நிலைமை? நல்லா படிச்சு நல்ல சந்தோஷமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா டென்ஷன் இல்லாம இருக்கலாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ நீங்க படிக்கிற காலம், பள்ளி படிக்கிற காலம், காலேஜ் படிக்கிற காலம். இந்த நேரத்துல நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்து நீங்க மட்டும் ஜாலியா இருக்கிறீங்க, உங்க தாத்தா பாட்டியை பார்த்து பெருசு சும்மா உட்காந்துருக்கிறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வீட்டை கட்டி குடும்பத்தை வளர்த்து இன்னைக்கு அவங்க ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆகவே பெரிய லெவல்ல போனவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. எல்லாருக்கும் வெற்றியாளனை தெரியும். அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கும் போது அந்த பிக்சர் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி அவன் 4, 5, 10 வருஷமா அவன் ட்ரெயின் பண்ணது யாருக்காவது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே சிலுவைக்கு ஏன் போனார்? ஏனென்றால் ஒரு நாள் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வைக்க முடியாக. எபேசியர் 2:7 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட நம்மை எழுப்பி அவரோட கூட உன்னதங்களில் நம்மை உட்கார செய்தாராம். உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா எழுப்புவார். இந்த பரீட்சையில நல்ல மதிப்பெண் எடுக்க போறீங்க, சிறந்த மார்க் எடுக்க போறீங்க, சிறந்த கல்லூரி கிடைக்க போகுது, சிறந்த வேலை கிடைக்க போகுது, சிறந்த கணவர் கிடைப்பாருங்க. உங்களுக்கு லைஃப்ல பெஸ்டா கிடைக்கும். அவசரப்படாதீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும். இப்ப படிங்க, இப்ப வேலை செய்யுங்க, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் படிப்புல செலுத்துங்க. நாளைக்கு நீங்களும் ஜாலியா போலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ லெட்ஸ் வொர்க் ஹார்ட். நல்ல எக்ஸாம் எழுதுங்க, பெஸ்ட் மார்க் எடுங்க. God bless you.